ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து குட்டி பசங்க குட்டி குட்டி சைக்கிள் வச்சு என்னடா ஓட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவோட எக்ஸ்டென்ஷன் தாங்க. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, பிஎம்எக்ஸ் ஸ்டண்ட் வீடியோ நெக்ஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இங்கே குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ஸ்டண்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூரோபைக் எக்ஸிபிஷன் ஆர் யூரோபைக் ஃபேரில் வந்து நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸிபிஷனில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். எக்ஸிபிஷனில் அந்த யூஸ்வல் எக்ஸிபிஷன் ஆக்டிவிட்டியை தவிர வேறு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த யூரோபைக் நம்ம ஏன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூரோபைக்கில் பார்த்தீங்கன்னா நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து கம்ப்ளீட் அடல்ட் வரையிலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும். ஸோ நாம் அதை பற்றி இங்கே பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரேஸ் ட்ராக் மாதிரி போட்டு, ஸோ அதில் வந்து அந்த பேலன்ஸ் பைக் இல்லைன்னா நான் பெடல் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நான் பெடல் பைக்கில் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரைட் போவாங்க. ஸோ அதுலேயே குட்டி குட்டி ட்ராக் மாதிரி போட்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட குழந்தைங்கள அந்த ஏஜ்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டு ரேஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த சைக்கிளிங்கிறது அந்த ஏஜ்லேருந்தே அவங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஏஜ் குரூப்புக்கு இதே மாதிரி ஒரு 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 ப்ரொஃபஷ்னல் ரேஸ் ட்ராக் மாதிரி ஒரு சின்ன செட்டப் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோன் கிட்ஸ் எல்லாம் வந்து ரேசிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி ரேஸ் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு ஸோ ரைடர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த மாதிரி டெஸ்ட் ரைடு யூஸ்வலாக ஃபேர் முடிச்சுட்டு அந்த 4th டே 5th டே வந்து ஜென்ரல் பப்ளிக் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இந்த டெஸ்ட் ரைடு கொடுப்பாங்கன்ட்டு. அது தவிர இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இதை தவிர மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சின்ன பசங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பசங்க, அதுக்கப்புறம் இந்த அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் நடக்கும். அது தவிர வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வீடியோவில் வர்றது வந்து ஒரு பிஎம்எக்ஸ் ஸ்டண்ட் ஈவெண்ட். இது வந்து ப்ரொஃபஷ்னல் பிஎம்எக்ஸ் ஸ்டண்ட் ஈவெண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 2 கேட்டகரிக்கு பண்ணியிருந்தாங்க. மென் விமன் 2 கேட்டகரிக்கு பண்ணியிருந்தாங்க. இது வந்து காம்படிஷன் தான். ஸோ வந்து வேர்ல்டு டாப் பிஎம்எக்ஸ் ஸ்டண்டர்ஸ், ஸோ வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு பெரிய ப்ரைஸ் மணி கொடுப்பாங்க. டு மை நாலேஜ் அந்த ப்ரைஸ் மணி வந்து ரஃப்லி 18,000 euros, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு 18 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் மணி. ஸோ அதனால் வந்து ஸ்டண்ட்டு செம்மையாக இருக்கும். நிறைய மல்டிபிள் ரவுண்ட்ஸ் நடக்கும். ஸோ எவ்ரி ரவுண்டில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து டாப் 3 ரைடர்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் மணி வரும். ஸோ இது வந்து இந்த வாட்டி வந்து மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு ஈவெண்ட் வைப்பாங்க. இந்த வாட்டி இந்த ஸ்டண்ட் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்டண்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து 2 இன்டர்நேஷ்னல் சாம்பியன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அடல்ட்டுக்கு ஃபார் காமன் பப்ளிக் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ப்ரொஃபஷ்னல் ரைடர் மட்டும்தான் இதில் ஸ்டண்ட் பண்ண முடியும். பட் இதுக்கு அடுத்து ஒரு ஈவெண்ட் ஒரு யூஸ்வல் பைசைக்கிள் ரேசிங், அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் டு பப்ளிக். அது பார்த்தீங்கன்னா ஈவன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி ரேசிங்லாம் இருக்கும். அந்த வீடியோ அப்படியே பின்னாடியே வரும், பாருங்கள். இப்போதைக்கு இந்த ஸ்டண்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. நான் பார்த்த ஒரு அல்டிமேட் ஸ்டண்ட்டுன்னு சொல்லலாம் பிஎம்எக்ஸ் ஸ்டண்ட்டிங்கு. எல்லா ரைடர்ஸும் செம்மையாக பண்ணாங்க.
நான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்கான ரேசிங்கு. இந்த ரேசிங் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலிருந்து கம்ப்ளீட் க்ரோன் அடல்ட் வரையிலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரேஸ் பண்ணுவாங்க, கேட்டகரி வைஸ் ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ப்ரைஸ் மணி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ப்ராப்பர் ரேஸ் ட்ராக் இருக்கும், ரேஸும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதான் அடல்ட் ரைடர் ரேசிங் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் செம்மையாக இருக்கும். ப்ராபப்ளி அந்த ரேசிங் வந்து நான் செப்பரேட்டாக நான் வீடியோ பண்ணல. இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ரேசிங்கோட சில ஸ்னாப்ஸ் வந்து வீடியோவோட பிகினிங்கில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.